ஈஸ்வரி வந்து கோயிலுக்கு வர்றாங்க. அப்போ வந்து பாக்யா வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வேணாம் பாக்யா, நான் சாப்பிட்டுட்டேன் என் பையன் வீட்டிலங்கிறாங்க. பரவாயில்ல அத்தை, அப்போ வேணாண்டா வச்சுருங்கன்னோடனே பாக்யா என்ன பண்ணுது, கோயிலை சுற்றி வரத்துக்காக போகுது. அப்போ ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, பாக்யா கொண்டு வந்த சாப்பாடை நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு நான்லாம் ஒன்றும் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன் அத்தை அப்படின்னு. இரு பாக்யா, நானும் வரேன் அப்படின்ட்டு வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்கலாம் கேட்டுக்கிட்டு வர்றாங்க. கேட்டுக்கிட்டு வரும்போது, நல்லா இருக்காங்க அத்தை, நீங்கள் வந்துருங்க அத்தை வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இரு இரு இப்போ தானே கோபி வீட்டில் இருக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அப்போ கோபி என்ன பண்ணுறாரு, இது அவங்க அம்மா எங்கம்மா, இங்கே எங்கே பார்த்தாலும் நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன், நீ உங்களை காணும், அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு. உனக்கு தெரியாதா, நான் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு வருவேன்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிவிட்டு பாக்கியாட்ட சொல்லிட்டு, நான் போயிட்டு வரேன் பாக்கியா, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. அப்போ வரும்போது காரில் ஏறி வரும்போது கோபி வந்து பாக்கியாவே பார்க்குறாரு. பார்த்துட்டு, பாவம் இல்லையா இவ, ரொம்ப நான் வந்து இவளை வந்து கொடுமை பண்ணிட்டேன், இவளை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டேன் அப்படின்னு இது கோபி வந்து பாக்கியாவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே காரை ஓட்டிகிட்டு வராரு. சைடு கண்ணாடியில் பார்க்குறாரு பாக்கியா நடந்து வர்றதை. பாக்கியா வந்து அப்படியே பாவமாக வருது. இங்கே வீட்டுக்கு வந்த பாக்கியா வந்து மாமா கிட்ட சொல்கிறாங்க, அத்தையை பார்த்தேன், அத்தை நல்லா இருக்காங்க, ஆனால் முகம்தான் கொஞ்சம் வாடி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ ஏம்மா போய் அவளை பார்த்த அப்படின்னு அவர் சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டு இருக்கும்போது இங்கே என்ன பண்ணுது, இனியா என்ன பண்ணுது, பழனிசாமி சார் அக்கா பையன் கூட விமல் கூடன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு பாக்கியா சொல்கிறாங்க, அதாவது கண்டிக்காமையும் கண்டித்த மாதிரியும் சத்தம் போடுறாங்க. அதாவது இனியா, நமக்கு தேவையானதான் இது பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் யார்கிட்டையும் ஆம்பளைங்கள்ட்டெல்லாம் பேசக்கூடாது, நீ வந்து அப்பா வந்து தனியாக இருக்கிறாரு, நீ என்கிட்ட வளர்ற, அப்புறம் அதுக்கும் என்னையை தான் திட்டுவாங்க அப்படிமா. அப்படிலாம் இல்லைம்மா, நான் எதாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிவிடுவேம்மா, எனக்கு தெரியுமா லிமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இனியா விட்டுருது. அதோட இவங்க என்ன பண்ணுறாங்க, பாக்கியா என்ன பண்ணுறாங்க, ஜென்னியை கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஜென்னி என்ன பண்ணுது, பொழுதுக்கும் ஃபோனை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்கு. இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இது இனியாவை போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இனியா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இனியா கிட்ட பேசாமல் ஜென்னி என்ன பண்ணுறாங்க, ஃபோனையே நோண்டிகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இனியா சொல்கிறாங்க பாக்கியா கிட்ட வந்து, அம்மா அவங்க என்கிட்டயே பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் செல்லிலன்னா எங்கே போனார் எங்கே வந்தார் ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வீடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜென்னி மறுநாள் கேட்குறாங்க, ஜென்னி வரியா வாக்கிங் போகலாம், போய் நீ ட்ரௌசர் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு வா, வாக்கிங் போகிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வா அப்படின்னு. நான் எதுக்கு ஆண்டி நான் வாக்கிங் வரணும், நீ எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்கிறீல, பிள்ளைய வந்து செடியன் கவனிச்சுக்குவான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் அவங்க புத்திமதி சொல்கிறாங்க. பாக்கியா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நீ வந்து செலியனை வந்து இன்னும் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிற, உனக்கும் குழந்தை பிறந்துருச்சு, குழந்தையும் வளர்ந்துருச்சு, நீ இன்னும் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணு, மெடிடேஷன் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இவங்களும். இதோட பாக்கியா என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனோம்னா அங்கே என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் பார் வந்து பூட்டி இருக்குது. பூட்டி இருந்தாலும் செல்வி கிட்டே கேட்குறாங்க, ஏன் செல்வி பார் பூட்டியிருக்கு, என்னன்னு தெரியலக்கா, காலையில் கழுவி விட்டு தொடச்சி எல்லாம் பண்ணி சுத்தமாக்கிட்டானுவா, என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க செல்வி. அப்போ வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கடை ஓனர் அங்கே வர்றாரு. ஓனர் வந்து, நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து இப்போ என் பாரை காலி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு. நான் என்ன பண்ணேன் சார் அப்படின்னு பாக்கியா கேட்குது. நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்க, கோயில் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, பொம்பளைங்கள்லாம் வர்ற இடம் பார் வச்சு நடத்துகிறாங்க, நான் யாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அதுக்கு அவர் சொல்கிறார், போமா உனக்கெல்லாம் பணம் தர முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்ட்டு போயிடுறாரு அந்த ஆள். இங்கே அன்னைக்கு நடந்துச்சுல அவங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில், அன்னைக்கு வந்து எல்லாரும் கலாட்டா பண்ணதை அவர் பழனிசாமி சார் மனசில் வச்சுக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அதாவது கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி பக்கத்துலேயே காலேஜ் இருக்குது, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, பக்கத்துலேயே கோயில் இருக்குது, பொம்பளைங்க வந்து போகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெட்டிஷன் அனுப்பிட்டார் கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் அனுப்புனான்னா அவங்க வந்து பழனிசாமி சார் தான் இதுக்கு காரணம், அதாவது வந்து அவங்க வந்து இது எடுத்து ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டில் அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அவருக்கு பாருக்கு கொடுத்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அவரே செஞ்சது, அதாவது பாக்கியாக்காக அவர் செஞ்சார். ஏன்னா பொம்பளைங்க இங்கே வேலை பார்க்குறாங்க. அன்னைக்கு என்ன பண்ணார், அவர் சிரிச்சுக்கிட்டே, அண்ணா இருங்க நான் உங்களுக்கு முட்டை ஆம்லெட் கொண்டு வரேன், அண்ணா இருங்க நான் உங்களுக்கு வந்து ஈரல் கொண்டு வரேன், இருங்க நான் உங்களுக்கு சிக்கன் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் ஆப்பு வச்சுட்டாரு. பழனிசாமி தான் இதுக்கு ஒரு ஆப்பு வச்சது. இப்போ வந்து பாக்கியா வந்து இதுக்கு சந்தோஷத்தான் படணும். அதாவது வந்து பழனிசாமி சார் பாக்கியாவுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்கிறாரு, கூடவே இருக்கிறார், நான் கூடவே இருப்பாங்கன்னு சொன்னார். அவர் சொன்னது வேறு விதமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இது மாதிரி அவங்க ஃப்ரெண்டாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணி 3 நாளில் கடையை திறந்த கையோடவே மூட வச்சுட்டாரு. இதுக்கு காரணம் பழனிசாமி சார் தான் பண்ணது. இது பாக்கியாவுக்கு தெரிய வராது, ஆனால் ஒரு நாள் தெரிய வருது. என்ன சார்
நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துட்டு பாறையே மூட வச்சுட்டீங்களே. இல்லைங்க மேடம், இங்கே வந்து அக்கா தங்கச்சியாக இருந்து இப்போ நான் வந்து செல்வியை தங்கச்சியாக நினைக்கிறேன். எல்லா பிள்ளைங்களையும் தங்கச்சியாக நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவர் வந்து பக்கத்துலேயே கடையை கொண்டு வந்து வைப்பார். நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா மேடம்? அதனால தான் நான் வந்து அமைதியாக இருந்துட்டு இதை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்ன்ட்டு இது பாக்கியா ரொம்ப பெருமிதமாக சொல்லுது, மகிழ்ச்சியாக சொல்லுது. உடனே செல்வி வந்து ரொம்ப நன்றிங்கண்ணே, நான் கூட நினச்சேண்ணே இங்கே வந்து அழிச்சாட்டியம் பண்ணுவாங்கன்னு நினச்சேண்ணே. அப்புறம் அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்க எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே, உங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் வந்து நிற்பேன் தங்கச்சிங்களா அப்படிங்கிறாரு. இவர் தங்கங்களா உங்களுக்காக நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிறாரு பழனிசாமி. இதோட வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. உடனே செல்வி சொல்லுது, அக்கா பாத்தியாக்கா நம்ம அண்ணனை உடனே நம்ம கடைக்கு ஒன்றுன்னொடனே ஒன்று இது பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது, சும்மா இருடி நீ வாயை மூடிட்டு அப்படிங்கிறாங்க பாக்கியா எப்போதும் போல்.